ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரீசெண்டாக துபாயில் நடந்த கார் ரேஸில் அஜித் 3வது இடம் பிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருக்கு பைக் ரேஸை விட கார் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுக்கு மறைந்த பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்படி காரணமாக அமைஞ்சார் அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரேஸில் 3வது பிளேஸில் வின் பண்ணதுமே அஜித் நம்ம நாட்டோட தேசிய கொடியை கையில் வச்சுட்டு ஒரு குழந்தைய மாதிரி செலிப்ரேட் பண்ண ஒரு வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்த்த பலருக்கும் அஜித் இந்த மாதிரி பொதுவாக தன்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் பப்ளிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டரே கிடையாது. சடனாக இப்படி பண்ணுறாரு அப்படின்னா ஒருவேளை இதுதான் அவரோட ஒரிஜினல் கேரக்டரா? அப்படி இது அவரோட ஒரிஜினல் கேரக்டராக இருந்தால் ஏன் அதை அவர் சினிமா ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ்லையும் நிகழ்ச்சிகளையும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு பல டவுட்ஸ் வந்திருக்கும். ஆனால் அஜித்தும் தன்னோட ஆரம்பகட்ட படங்களில் அவர் மற்றவங்கள மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருந்திருக்காரு. யாராவது பத்திரிக்கையாளர் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போய் பேட்டி கொடுக்குறது அப்படின்னு மற்றவங்க மாதிரி தான் அவரும் இருந்திருக்காரு. ஆனால் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் தன்னை மாற்றிக்கிட்டாரு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அசல் படத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் நான் எந்த ஒரு மீடியாவையும் மீட் பண்ண மாட்டேன், எந்த ஒரு பட ப்ரொமோஷன்ஸுக்கும் வரமாட்டேன், நீங்கள் என்ன வேணால் தப்பாக நினச்சாலும் சரி, என்னை பற்றி நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தால் பல விமர்சனங்களுக்கு அஜித் இன்னைக்கு வரைக்கும் ஆளானாலுமே கூட இதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. அப்படி இருக்கிறவர் சடனாக இப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னொரு நாட்டில் போய் ஒரு தனக்கு பிடிச்சமான ஒரு ரேஸில் வின் பண்ணதுமே அவருக்குள்ளே இருக்கிற அந்த பழைய அஜித்குமார் வெளியே வந்தது தான் அந்த செலிப்ரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு காரணம். அஜித் தன்னோட ஆரம்பகட்ட கெரியரில் பார்த்தீங்கன்னா கார் ரேஸை விட பைக் ரேஸ்லையும் மாடலிங் துறையிலையும் தான் அதிக ஆர்வமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அமராவதி படத்துக்கு ஹெல்ப் பண்ண மறைந்த பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு தடவை அஜித் கிட்ட, உங்களுக்கு பைக் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் நல்லாவே புரியுது, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பைக் ரேஸில் ரொம்பவே ரிஸ்க்கு அதிகம், உங்களை வச்சு படம் பண்ணுற தயாரிப்பாளர்களுக்கு இது பாதகமாக கூட அமையக்கூடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட அஜித் படிப்படியாக தன்னோட பைக் ரேஸ் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிட்டு கார் ரேஸ் பக்கம் மாறி இருக்காரு. அஜித்தோட இந்த கார் ரேஸ் இன்ட்ரெஸ்ட்டில் எஸ்பி பாலசுப்ரமணியமுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.